நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட அச்சுமாமாவா, என்னம்மா பாத்திரத்தோட நிக்கிற? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை மாமா. சுடு தண்ணி காய்ச்சி உடம்பு தொடச்சு விடலான்னு நினைச்சேன். ஆமாமா, உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. நேத்துக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தியாமா? எல்லாரையும் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. ஆனா வீடு பூட்டி இருந்தது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. கௌசல்யாவோட சின்ன தங்கச்சி பொண்ணுக்கு பேர் வச்சாங்கம்மா. அதுக்காகத்தாம நாங்க எல்லாரும் போயிருந்தோம். அங்கேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க கார்ல ஒரு பொண்ணு வந்து தேடிட்டு போச்சுன்னு. கார்ல ஒரு பொண்ணு வர்றாங்கன்னா அது கிருஷ்ணாவா தான் இருக்கும்னு சௌமியா அப்பவே சொன்னுச்சுமா. அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க எல்லாரும் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சௌமியா மட்டும் வந்துட்டு போனா. எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வரணும்னா அது தொந்தரவா தாமா இருக்கும். வீட்ல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி அந்த பஸ்ல ஏறி டவுன்ல வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் இங்க வர்ற பஸ்ஸா பார்த்து அதுல ஏறி இங்க வீடு வரைக்கும் நடக்கணும். வயசாயிருச்சுலம்மா, இது ரொம்ப சிரமமா இருக்குமா. நீங்க போன் பண்ணி சொல்லியிருந்தா காரை அனுப்பியிருப்பேன்ல. நாங்க வர்றதுக்காக காரா? நல்ல கதையா இருக்கே. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நான் வேற யாரோவா என்ன அப்படிதான் பாக்குறீங்களா? என்ன ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு எந்த தப்பு பண்ணவே இல்லையே. தப்பு பண்ணதா யாருமா சொன்னது? சரியான நேரத்துக்கு நீ அங்க வந்து பண்ண உதவி அதை மறக்க முடியாதுமா. நாங்க உன்னை அந்நியனா பாக்குறோம் அல்லது ஒதுக்கி வைக்கிறோம்னு நினைச்சிடாதம்மா. அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்களா என்ன? எங்களோட வீட்டுல இதுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியும். அதை நினைச்சு இப்பவும் நாங்க வருத்தப்பட்டுட்டு தாமா இருக்கோம். அதுக்கு பிராயச்சித்தமா வாழ்நாள் முழுக்க உன் காலடியிலே சேவை செஞ்சுக்கிட்டு இருப்போம்மா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. உங்களுக்காக நான் இன்னொரு வேலை கொடுக்கறேன், ஏத்துப்பீங்களா? நீ சொல்லுமா, நான் செய்யறேன். உங்களுக்கு தெரியுமா மாமா, மகேந்திரனோட கம்பெனிய நான் விலைக்கு வாங்கிட்டேன் மாமா. என்ன, நிஜமாவா? அம்மா 20 வருஷம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி கட்டி காத்த கம்பெனி தான் அது. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டு இருக்கிறத என்னால எப்படி மாமா பார்த்துட்டு இருக்க முடியும்? அதிகமான விலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் எனக்கு கம்பெனியா அவர் விற்க மாட்டாரு. அதனால பேங்க்காரங்க ஜப்தி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்ப அது என்னோடதாயிடுச்சு. சூப்பர்மா. அந்த கம்பெனி சேர வேண்டிய கைக்கு தாமா வந்திருக்கு. அருகதை இல்லாதவங்களுக்கு என்னதான் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு மகேந்திரனோட அனுபவத்துல எனக்கு புரிஞ்சிருச்சுமா. பிளான்ட்டுக்கும் மற்றதுக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணி கம்பெனியை மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு 1.5 வாரம் ஆயிடும். உன்னோட அம்மா நடத்தினதை விட அற்புதமா நீ நடத்துவேன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குமா. ஆனா அன்னைக்கு அம்மா நடத்தின மாதிரி நான் இந்த கம்பெனியை நடத்தணும்னா எனக்கு பல பேரோட உதவி வேணும். நீ விருப்பப்பட்டினா கண்டிப்பா உனக்கு எல்லாரும் உதவுவாங்க. சரி, அப்படின்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? நானா? என்னால என்ன? இதுக்கு முன்னாடி அம்மா இருந்த காலத்துல உங்களுக்காக ஒரு பொறுப்போ ஒரு கேபினோ அங்க இருந்தது. அது எல்லாமே இப்பவும் யாரும் இல்லாத அனாதையா இருக்கு மாமா. உங்களோட அந்த பழைய வேலையை ஏத்துக்கோங்க மாமா. கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நானா ஜெனரல் மேனேஜரா? ஆமா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க மாமா. நீங்க மட்டும் இல்ல,
ரம்யாக்காவும் பழைய வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க கிட்டயும் சொல்லிடுங்க. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு சம்பளம் வேணும்னு சொன்னா போதும். இந்த வார்த்தைக்கா நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியல. எங்க மேல இப்படி பாசத்தை காட்டவும் அன்பை காட்டவும் உண்மையிலேயே அருகதையானவங்களா? நல்ல மனசு இருக்கவங்க கிட்ட பாசத்தை காட்டவும் அன்பை காட்டவும் நிறைய பேர் இருப்பாங்க. என் மேலேயும் பாசம் காட்டின நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த பாசம் எல்லாத்தையும் நான் திரும்ப எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இதெல்லாம் ஒரு நன்றி கடன் மாமா. நம்மளோட ஆயுசு முழுக்க பாசத்தையும் அன்பையும் கொடுத்து வாங்கணும். கொடுத்ததை திருப்பி வாங்காமையோ வாங்கினதை திருப்பி கொடுக்காமையோ யாராலையும் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது மாமா. இத நான் சொல்லல, சின்ன வயசா இருக்கும்போது என் அப்பா சொன்னாரு. அது சரிதான் அப்படின்னு பல தடவை எனக்கு அது புரிஞ்சிருக்கு மாமா. இருந்தாலும் அம்மா, இந்த ஜெனரல் மேனேஜர்னு சொல்லும்போது அன்னைக்கு அக்கா கூட இருக்கும்போது அக்கா என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தாம்மா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் மாமா. அங்க வேற வேலைக்காரங்களும் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா போதும் மாமா. இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அங்க வந்து உட்காருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேணும்னா அது வரைக்கும் நீங்க பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் வரேன். ம். ஹலோ, மகேந்திரன் ஹியர். ஹலோ, நான் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? போனை மணிமேகலை கிட்ட கொடுங்க. நீ சொல்றது கேட்கறதுக்கு நான் உன்னை நீ வச்ச ஆள் கிடையாது. போனை மணிமேகலை கிட்ட கொடுக்குறீங்களா இல்லையா? நான் அவகிட்ட பேசணும். இது என்னோட போனு. இந்த போன்ல யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய ஆள் நான் தான், நீ கிடையாது. ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். புருஷனோட ஃபேமிலி மனசளவுலையும் உடம்பளவுலையும் அவளை துன்புறுத்துறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை அவ கொடுத்தான்னா, இப்ப பேசிட்டு இருக்கீங்களே நீங்க முத கொண்டு உள்ள இருப்பீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை மணிமேகலை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மணிமேகலையோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். போலீஸ் அங்க வருவாங்க. கேள்வி கேட்கும்போது மணி உங்களுக்கு எதிராக ஏதாவது சொன்னான்னா அந்த சமயத்துல நான் முன்னாடி சொன்னது நடக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா தேவையில்லாத கோவத்தெல்லாம் விட்டுட்டு மணிக்கிட்ட போனை கொடுங்க. சொன்னது காதுல விழலையா? போனை கொடுங்க. இல்லனா நான் இப்பவே போலீஸை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தூங்க முடியாது, இல்ல ஜெயில தூங்காம இருக்கணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ராகுல், இந்த எனக்காப்பா? இல்ல அவளுக்கு. யாருக்கு? அம்மாக்கா? உன்னோட பொண்டாட்டிக்கிடா. அந்த கிருஷ்ணா தான் லைன்ல இருக்கா. போய் குடு. கொண்டு போய் குர்ரா. இந்த உன்கிட்ட யாரோ பேசணுமா? இந்த பேசு. புதுசா ஏதோ பிளான் பண்றீங்கன்னு தெரியுது. சீக்கிரம் பேசிட்டு கொடு. ஹலோ. ஹலோ, மணியா? ஐயோ, கிருஷ்ணாக்கா நீங்களா? வேற யாரு நீ நினைச்ச? போனை கொடுத்தவங்க எதுவும் சொல்லலையா? இல்ல, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. யார் அப்படி சொன்னா? ராகுல் தான். அதை விட்டுருமா. நீ அங்க எப்படி இருக்க? உன்னை யாராவது தொந்தரவு பண்றாங்களா என்ன? இல்ல. மிரட்டினாங்களா? இல்ல. கெட்ட வார்த்தை பேசி அவமானப்படுத்துறாங்களா? இல்ல.
நீ சொல்ற பதிலெல்லாம் உண்மைன்னு நம்புறேன். இல்லனா உனக்கு ஆபத்து தான். எல்லாமே உண்மைதான்க்கா. நீ சாப்பாட்டை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றியா? அவங்க தராங்களா இல்ல உன்னை பட்னி போடுறாங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்க்கா. ராகுல் உன்கிட்ட பாசமா நடந்துக்கிறானா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மணி. என்கிட்ட எதுவும் பேசல. என்னை பார்க்க கூட மாட்றாரு. ராத்திரி ஆனா வேற ஒரு ரூம்ல தூங்குறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் மாறும். அவன் உன் மேல பாசத்தை காட்டுற நாள் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையா காத்துரு. ம். ராகுல் பக்கத்துல இருக்கானா? இல்ல, போனை கொடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டாரு. நீ போனை அவன் கிட்ட போய் கொடு. நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சரிங்கக்கா. ராகுல், இந்தாங்க, அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்ட என்ன பேசணுமா? அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. அக்கா, ராகுலுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. அவன் சொன்னதை எனக்கு கேட்டுச்சு. இந்த போனை பேசலனா அவனோட போன்ல இருந்து நான் கால் பண்ணுவேன்னு சொல்லு. அவன் எடுக்கிற வரைக்கும் நான் கால் பண்ணுவேன். அவன் கிட்ட கொடு. அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இப்ப நீங்க பேசலனா போன் அட்டென்ட் பண்ற வரைக்கும் கால் பண்ணுவாங்களாம். உங்களுக்கு என்னதான் வேணும்? இவ்ளோ நடந்தும் நீ மரியாதை கத்துக்கவே இல்லைல்ல ராகுல்? அத உனக்கு கத்து கொடுக்க தெரியாமலாம் இல்ல. நீ அடி வாங்கினதை கத்துப்ப போலையே. பரவாயில்ல விடு. நான் யாருன்னு உனக்கு தெரியலல்ல? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, உன் குடும்பத்தோட எதிரிதான் நான். இந்த எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்க உன் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? 1 மரணம், 2வது பாசம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நீயே செத்து போய் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இல்லனா நீ உன் பொண்டாட்டி கிட்ட பாசம் காட்டி தப்பிக்கலாம். இது 2ல எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மணி என் தங்கச்சி. அவளுக்கு ஏதாவது துரோகம் நடந்துச்சு, உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு பதிலா பாசத்தை காட்டினா இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சிடலாம். புரியுதா? புரியுது. உட்காருங்க சார். தேங்க்யூ மேடம். நீங்க இங்க ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 years ஆச்சு மேடம். அப்படின்னா நீங்க அம்மா கூட வேலை பார்க்கவே இல்லைல்ல? இல்ல, மகேந்திரன் சார் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. ஆனா இங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் விஜயலட்சுமி மேடமை பத்தி நல்லதா பேசிட்டு இருந்ததை நான் நிறைய கேட்டிருக்கேன். இந்த கம்பெனியோட தரத்தை பத்தி இங்க இருக்கிற ஃபைல்ஸை செக் பண்ணாலே நல்லா தெரியும் மேடம். தினமும் 4-5 கண்டெய்னர்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா? நான் இதை வாங்குறதுக்கான காரணமும் அதுதான். அம்மா ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருந்த இந்த கம்பெனி இந்த மாதிரி வீணா போயிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். அம்மா இருந்தப்போ இந்த கம்பெனி எப்படி போச்சோ அந்த நிலைமைக்கு திரும்ப இந்த கம்பெனி கூட்டிட்டு வரணும். அதான் என் லட்சியம். அம்மா கூட நான் இந்த கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் ஆஃபீஸ் ரொம்ப பிஸியா இருக்கும்.
நிறைய வேலைக்காரங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்குற அந்த வேலைக்காரங்க தான் இன்னும் என் மனசுல இருக்காங்க. அப்போ இருந்த லேபர்ஸ்ல நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க மேடம். மகேந்திரன் சாரோட நடவடிக்கை பிடிக்காம அவங்க எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. அவர் எல்லாரையும் அடிமையாக்க நினைச்சிட்டு இருந்தாரு. சார் இப்பவும் அப்படியே தான் இருக்காரு. வேலைக்காரங்க கிட்ட நிறைய வேலை மட்டும் வாங்கணும், சம்பளத்தை கரெக்டான நேரத்தில் கொடுக்காம இருக்கணும். அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா வேலையை விட்டு தூக்குறதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு. இது கொஞ்சம் கூட பிடிக்காம தான் நிறைய பேர் வேலையை விட்டே போயிட்டாங்க. மகேந்திரனுக்கு நஷ்டம் வரதுக்கு அது மட்டும் காரணமா என்ன? அது மட்டும் காரணம் இல்லை மேடம். இந்த மாதிரி கம்பெனியை நடத்திட்டு போறதுக்கு உண்டான திறமை மகேந்திரன் சார்கிட்ட இல்லைங்கிறதா உண்மை. எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான மீனுங்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். விலை கம்மியாக தர்றாங்கன்னு மோசமான மீனை நம்ம வாங்கினா நம்ம பெருசாக நஷ்டம் அடைவோன்னு அவர் யோசிக்கவே இல்லை. எக்ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பையரை நம்ம எங்கேயும் விடாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். மற்ற எல்லா பிஸ்னஸ்லேயும் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் மட்டும் அப்படி இல்லை மேடம். நமக்கு மெயில் வழியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். இவன் உண்மையானவனா, பணத்தை கரெக்டான நேரத்துக்கு கொடுப்பானா, இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதை தப்பாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். மகேந்திரன் சாருக்கு அந்த மாதிரி நிறையா தப்பு நடந்திருக்கு. ரேட்டை நம்ம எவ்வளோ அதிகமாக கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக ஆர்டர் தருவாங்க. காரணம், அவங்க ஏதாவது ஃபேக் கம்பெனியோட நேமாக வச்சுருப்பாங்க. பணம் நமக்கு தரலைன்னு நாம் கேஸ் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி நேமை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமாம் மேடம், இந்த மாதிரி நிறைய தப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சு கம்பெனியை நல்லபடியா நடத்திட்டு போற பொறுப்பு மேனேஜருக்கும் இருக்குல்ல. மேனேஜர்னால சொல்ல தானே முடியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. இப்படி பேசுற ஒருத்தர்கிட்ட நான் என்ன மேடம் பண்ண முடியும்? ஆனா நான் அப்படி இல்லை, சரியா? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம், ஓப்பனா சொல்லணும். அதுதான் உங்களோட டியூட்டி. ஆமா, அச்சு மாமா வரலையா? இப்போ வந்துருவாரு. வந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அச்சு மாமாக்கு இங்க எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அம்மா இருந்தப்ப அச்சு மாமா தான் அம்மாவோட வலது கையே. ரொம்ப வருஷம் இங்க வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அச்சு மாமாவோட கேபின் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இந்த கம்பெனியோட பேரை மாத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மகேந்திரன் இந்த கம்பெனி நடத்தும் போது நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு நான் மேல பார்த்தப்போ படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் பேரை மாத்துறத பத்தி நான் யோசிச்சேன். என் அம்மாவோட பேரை தவிர வேற எதுவும் என் மனசுக்குள்ள வரல. விஜயலட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். விஜயலட்சுமி மேடம் பேரை வைக்கிறது அது ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸ்க்கு அது பலன் உண்டாக்கும். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அதுக்கான லீகல் ப்ரொசீஜர் என்னவா இருந்தாலும் உடனே பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் மேடம். வாங்க மாமா. மாமா, நீங்க பஸ்லயா வந்தீங்க? ஆமாம்மா. பஸ் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருந்தது. மாமா, உங்களுக்கு நாளையில இருந்து ஆபீஸ் வர வேற வழியை பாக்குறேன். இன்னைக்கு நான் எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா வேற எதுக்காகவும் இல்லை. நாளான்னைக்கு தானே நம்ம கம்பெனியோட முதல் கன்சைன்மெண்ட் அனுப்ப போறோம். அது எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்க வந்தேன். நானும் இவரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். முதல்ல நாம ஃப்ரெஷ் மீன் தானே அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது பிளான்ட்ல ப்ராசஸிங்க்கு டைம் வேணும்ல. கிளீனிங்கும் பேக்கிங் மட்டும் போதும். ஃப்ரெஷ்ஷான மீனா சரி பார்த்து வாங்குறதுக்கு எல்லா போட்ஸ்லையும் நம்ம ஆளு ரெடியா இருக்காங்க. எந்த தடையும் வராம நீங்க பாத்துக்கோங்க. நம்மளோட கம்பெனி வண்டியெல்லாம் அதுவும் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு வந்துருச்சு. அந்த வண்டி எல்லாமே ஒவ்வொரு போட்டுக்கு போயிடுச்சு மேடம். அதுலெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். சரி, எல்லாம் சரியா போதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். இது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட். அதுல எந்த குற்றமும் சொல்லாத மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரி மேடம்.
ஒரு 2-3 நாளாவே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? ஒவ்வொரு நாளா இப்படி போயிட்டே இருக்குல்லங்க. இது புது விஷயம் இல்லையே. உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இது போயிட்டே தானே இருக்கு. பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி பேசுற. இதுக்கப்புறமாவது ஒரு வீட்டை வாங்கலாமான்னு தான் நான் கேட்க வந்தேன். பேங்க்ல பணம் இருக்கு. ஒவ்வொரு நாளா இப்படி போயிட்டே இருந்தா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் இல்லையா? பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து வீடை வாங்குங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அதை நினைச்சுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரியா 70 லட்ச ரூபா நம்ம கையில இருக்கு. அதை வச்சுதான் வீடு முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல வீடு வாங்கலாமா ஒரே யோசனையா இருக்க. வீட்டை வாங்கிட்டா கையில எதுவும் பணம் இருக்காது. பிசினஸ் ஆரம்பிச்சா கொஞ்ச நாளைக்கு நம்ம வாடகை வீட்டில தான் இருக்கணும். வீடு வாங்கினா போதும் தாங்க நான் சொல்ல வரது. சொல்ல போனா உங்களுக்கு இப்போ கெட்ட நேரம் நடக்குது. என்ன பண்ணாலும் கண்டிப்பா பிரயோஜனமே இல்ல. அப்படி இருக்கும்போது பிசினஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதும் இல்லாம போயிடும். அதே நேரத்துல ஒரு வீட்டை வாங்கணும்னா அதாவது நமக்கு நிரந்தரமா இருக்கும்ல. அப்புறம் 2வது விஷயம், இந்த உலகத்துல சொந்தமா வீடு இல்லாதவங்க யாரு இருக்கா சொல்லுங்க? அப்படி இருக்கிறவங்க மத்தவங்கள மதிப்பாங்களா என்ன? இவ்ளோ பெரிய உலகத்துல எந்த விதமான சொத்தும் எங்கேயும் இல்லாம நாம எதுக்கு வாழணுங்க? பேருக்கு தான் நம்ம மேலாங்குளம் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன இடமாவது யாருக்காவது இருக்கா என்ன? உங்களுக்கும் இல்ல, ஜித்துவுக்கும் இல்ல, ராஜுவுக்கு மட்டும்தான் அது இருந்தது. அதையும் அவன் வித்துட்டான். இப்போ அவனுக்கும் சொந்தமான இடம் இல்ல. நமக்காக ஒரு வீடு வாங்கணுங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.